ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக சொல்கிறது இல்லை. ரொம்ப சிறு தொகையை சொல்லிட்டு இங்கே அமெரிக்காவுக்கு கிடைக்க வேண்டிய டேக்ஸ் அவங்க தடுக்கிறாங்க, கொடுக்காம இருக்காங்க. ஸோ அமெரிக்கா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் வரலை. ஸோ அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணுறது தான், நீ என்ன வேணாலும் என்கிட்ட கணக்கு காட்டிக்க, $1,00,000 கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு லாக் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுதான் ரீசனாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நியாயமான விஷயம் என்னென்னா, ஒரு ஹெச்என்பியை பெறுவதற்கான தகுதிக்கு ஒருத்தன் உழைச்சிட்டான் ஏற்கனவே. ஸோ அதுக்கு நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பசங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த தவறுகள் இதை ஏன் எலிமினேட் பண்ண முடியலை? இது மட்டும்தான் ரீசன். அப்போது அதாவது இப்போ வந்து டேக்ஸ் கட்டுறதோ இல்லை ப்ரிவாலிங் வேஜ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த H1B ஃபைல் பண்ணும்போது. அதாவது லோக்கல் ஸ்டேட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சியாட்டல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிற இடங்கள், அவங்களோட ப்ரிவாலிங் வேஜ்னு சொல்கிற ஒரு 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 ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த H1B பொசிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ 130K தான் மினிமம் பே பண்ணணும். அதே இது வந்து இப்போ அயோவாவில் ஒரு ஸ்டேட்டில் இருக்குன்னா அவங்களோடது 75K. ஸோ இது லோக்கல் ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணுது என்னென்ன சம்பளம் இவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க எப்போ வந்து H1Bயை வந்து ஒரு காம்படிட்டிவ் பிளேஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சியாட்டில் இருக்கும்போது இந்த 130Kக்கு நான் வரமாட்டேன், நான் 200Kக்கு தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்கள் அடிப்படையில் என்னென்னா, நீ வந்து அதே இது வந்து H1B பீப்புள் ஆர் ரெடி டு அக்செப்ட் தட் 130K. ஆனால் நீ வந்து அமெரிக்கன்ஸ் பார்க்கும்போது 200,000க்கு தான் அவங்க வர்றதுக்கு இருக்காங்கன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்காக நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வரீங்க. இதில் வந்து முறைகேடாக வேறு எதுவும் நடக்கலை. அதாவது இவங்க 200,000க்கு தான் வேலைக்கு வரேங்கிறாங்க, நம்ம ஆளுங்க ஒரு $100,000 1,30,000க்கு வர தயார். இதுதான் பிரச்சனை. ஆமாம். அப்போ ஆனால் அவங்களுக்கு தானே இப்போ லாஸு. இப்போ இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நீ அதில் வர தயாராக இருக்கிறதால இந்த கம்பெனிஸ் ஆர் நாட் ரெக்ரூட்டிங் த அமெரிக்கன்ஸ் அண்ட் த இந்தியன்ஸ் ஆர் இந்தியன்ஸ்னு சொல்லலை, H1B பீப்புள். சி இது வந்து சிஸ்டம் இல்லையா? இதை வந்து ப்ரிவைலிங் வேஜுமே அந்த லோக்கல் கவுண்டி தான் டிசைட் பண்ணுது. அப்போ வந்து குறைவாக கணக்கு காட்டப்படுதல் அப்படின்னு சொல்கிறது ஒரு பேச்சு தான். ஏன்னா அங்கே ஏற்கனவே ஃபிக்ஸ்டு எவ்வளோங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அப்போ ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க 200Kக்கு தான் $200,000 தான் ஒத்துக்கிறாங்க. அதை விட குறைவான சம்பளத்துக்கு ஒரு H1Bயில் ஒருத்தர் வர தயாராக இருக்கிறப்ப இவருடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது. ஸோ அவங்களுடைய வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக இது செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இவங்க கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதுதான் காரணம், நீ அவைலபிளாக இருக்கிறனால தான் அந்த அமெரிக்கன்ஸை வந்து அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, 200,000க்கு வந்து அவங்கள போய் எடுக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கு அப்படிங்கிறது தான்.